உதயகுமார். ஆமாம். உதயகுமார், இந்த பொண்ணு ஏன்பா வீடு விட்டு ஓடிடுச்சு? அது தெரியல மேடம். உங்க கூட தானே இருந்துச்சு. நானும் சரியாக வர்றது கிடையாது. இல்ல இந்த பொண்ணு வீட்டு விட்டு ஓடுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அந்த வீட்டுல? அது தெரியல மேடம். நீங்க வீட்டுல தானே இருப்பீங்க? வருவான். அதே வீட்டுல தானே நீங்க இருக்கீங்க. எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு 7 வருஷமா இருக்கிறேன் மேடம். இந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கா? இந்த பிரச்சனை பத்தி சொல்லியிருக்கா? இல்லை அதெல்லாம். நீங்க தண்ணி அடிப்பீங்களா? சாப்பிடுவேன் மேடம். இங்க தண்ணி சாப்பிடுவீங்க? போயிட்டு டெய்லி சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். வேலை ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட உடனே உங்க குணம் மாறிவிடுமா என்ன? இல்லை மேடம், அது மாதிரிலாம் கிடையாது மேடம். ஆ. அது மாதிரிலாம் கிடையாது. தண்ணி சாப்பிட்டு நீங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? வரும் மேடம், வருவேன், படுவேன். அது மாதிரி தப்பான எல்லாம் அது மாதிரி யாரும் கிடையாது, அது மாதிரி பண்ணது கிடையாது. தூக்குனேன். ஆஹா இல்லை மேடம், சத்தியமா தூக்குனாங்க மேடம் அவங்க. இந்த நானே பொண்ணு வந்து சொன்னது என்னன்னா, நீங்க குடி போதையில வந்து நானே அதுக்கிட்ட நிறைய சொல்லிக்கிறேன். நானே பெட்ஷீட் போய் தூட்டிக்கிறேன். போய் சொல்றாங்க மேம் அவங்க. உங்க தங்கச்சி இருக்காங்க. ஆமாம் மேடம். ஏன் உங்க தங்கச்சியை விட்டு இவங்க வீட்டுல வந்து தங்கியிருக்கீங்க? எல்லாம் சொந்தக்கார தான் மேடம். இப்ப இவங்களுக்கு நீங்க தேவையா இல்ல உங்க தங்கச்சிக்கு நீங்க தேவையா? அண்ணனோட கடமை என்ன? தங்கச்சி கூட அவங்க கல்யாணம் ஆறது வரைக்கும் நீங்க தங்கச்சி கூட தான் இருக்கணும். இல்லை தம்பி 2 பேர் கூட இருக்கிறாங்க. அண்ணன் அண்ணன் அண்ணா நான் இருக்கிறேன், அங்கே வந்து பெரிய பசங்க கூட இருக்கிறாங்க. எதுக்காக? நீங்களும் அங்கேயே இருந்திருக்கலாமே. ஏன் இவங்க வீட்டுல வந்து வாழறீங்க? அது மட்டும் இல்ல, இந்த அம்மா இந்த பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை இல்லை சொல்லியிருக்காங்க. போய் சொல்லாதீங்க இல்லை மேடம். உதயகுமார். நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா உண்மையா சொல்லணும். எப்பனா ஒரு டைம் வந்து திருப்பி ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை ஆச்சு? இவங்களுக்குள்ள அங்கே ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ நான் மாலை பண்ணுகிறேன். அதை முதல் வருஷம் இப்போ போடுறேன். மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களா? அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, இது ஏதோ திருப்பி நான் அங்கே அவங்க சொந்த ஏதோ பிரச்சனை பழகுது இதுக்கு, சரிங்களா? அப்போ கூட அந்த வருஷம் தாங்க நான் என்ன சொன்னேன், ஒரே டைம் கையெழுத்து கும்பிட்டு போனேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். யாரு சொன்னாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி? இவங்களும் வந்திருந்தாங்க.